காத்து கொள்வாய். ஓம் திருமறைப்படி ஒழுகிட எமக்கர் ஊன்றியே காத்து கொள்வாய். தோத்திர பாத்திரனே தேவா தோத்திரம் துதி உமக்கே. நேத்திரம் போல் முழு ராத்திரியும் காத்தி தோத்திரம் துதி உமக்கே. நேத்திரம் போல் முழு ராத்திரியும் காத்தி தோத்திரம் துதி உமக்கே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த ஜெப தியான வேலையில் வந்துக்கிறவங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. நல்லா இருக்கணும்னு சொல்லி யோசிக்கும் போது எங்க எப்படி நடக்கணுமோ அதுக்கு ஏற்றாற் போல நடக்கணும். எங்க எப்படி எதை பேசணுமோ அதை சரியா பேச வேண்டும். எங்க என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியா செஞ்சாதான் உன்னால நல்லா இருக்க முடியும் என்று சொல்லி சில மனிதர்கள் என்ன செய்வார்கள், பிறருக்கு அறிவுரை சொல்லுவார்கள். அதை பார்க்கும்போது அந்த அறிவுரையில இந்த நேரத்திற்கு ஏற்றாற் போல சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல செயல்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லுவார்கள். ஆம், இன்றைக்கு அதிகமான என்ன பண்றாங்க, அப்படிதான் இருக்கிறாங்க. நேரத்திற்கு ஏற்றாற் போல சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல செயல்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அப்படி செயல்பட சொல்வதனுடைய காரணம் நன்றாய் இருப்பதற்கு. தானும் நன்றாய் இருக்க வேண்டும், பிறரும் நன்றாய் இருக்க வேண்டும். அதற்கு ஏற்றாற் போலதான் செயல்பட வேண்டும். தான் மட்டும் என்கிற சிந்தனை கூட ஒருபோதும் செயல்படக்கூடாது. பாருங்க, கடவுள் இந்த உலகத்தை படைத்தார், எல்லாவற்றையும் நன்மையானதாக படைத்தார். படைத்த கடவுள் எல்லாவற்றையும் மனிதத்துல கொடுத்தார். அப்போ மனிதனே சரி உலகத்தையும் சரி கடவுள் ஆளுகை செய்தார். அவருடைய பராமரிப்பின் கீழ் இருந்தது, அவருடைய கரத்தின் கீழாக இருந்தது. ஆனா இந்த மனிதன் பாவம் செய்தான். பாவம் செய்ததுனால கடவுளமாயிருந்து பிரிவு வந்தது, கடவுளமாயிருந்து பிரிந்து விட்டான். இந்த பாவம் கடவுளத்திலிருந்து நம்மை இந்த உலகத்தை பிரித்து விட்டது. அப்ப இந்த சூழ்நிலையில பாவத்திலிருந்து மனிதனையும் உலகத்தையும் மீட்கும்படியாக கடவுள் செயல்படுறார் உடனடியாக. எப்படி? தமது குமாரனை கொடுத்து, தமது குமாரன் வழியாக அவருடைய பாடு மரண உயிர்த்தல் வழியாக என்ன செய்கிறார், செயல்படுகிறார். பாவத்திலிருந்த மனிதனை கரம் பிடித்து தூக்குகிறார். அவருடைய ரத்தத்தினால அவருடைய சரீரத்தினால மனிதனுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார், இழந்து போன வாழ்வை மீண்டுமாக கொடுக்கிறார். அதுதான் கடவுளுடைய செயல்பாடு. பாருங்க, கடவுள் எல்லாவற்றையும் படைத்தாரு, எல்லாவற்றையும் ஆளுகை செய்தாரு. மனிதன் பாவம் செய்ததுனால, மனிதன் பாவத்துல வீழ்ந்ததுனால கடவுள் உடனடியாக என்ன பண்ணாரு, தமது குமாரனை இந்த உலகத்துல அனுப்பினாரு மனிதனாக. பாருங்க, கடவுள் ஆளுகை செய்தார். ஆளுகை செய்த கடவுள் என்ன பண்றாரு, மனிதனை மீட்கும்படியாக உலகத்துல இறங்கி வந்தார். அப்ப இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக நாமும் கூட இப்படிதான் இருக்க வேண்டும். எங்க என்ன செய்யணுமோ செய்ய வேண்டும், தப்பு இல்லை. ஆனா நாம் செய்கிற செயல்பாடு நமக்கு மட்டும் இல்ல, பிறருக்கும் நன்மையானதா இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்ல போனால் வாழ்ந்திருக்கவும் தெரிய வேண்டும், தாழ்ந்திருக்கவும் தெரிய வேண்டும். ஆனா இன்றைக்கு அதிகமானவர் என்ன பண்றாங்க, வாழ்ந்திருக்க நல்லாவே தெரிஞ்சிருக்கிறாங்க, வாழ நல்லாவே தெரிஞ்சிருக்காங்க. ஆனா தாழ்ந்திருக்க மனசு வருதில்லை. நான் ஏன் இறங்கி போனோம், நான் ஏன் விட்டு கொடுத்து போனோம், நான் ஏன் பார்த்து செய்யணும் என்று அந்த தாழ்ந்திருக்கிற மனப்பக்குவம் இல்லாதன்றைக்கு அநேக ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையோடு சரி, சில இடத்துல நமக்கு பிரச்சனை வருது, சில இடத்துல நமக்கு தோல்வி வருது. அந்த இடத்துல நம்ம இறங்கிதான் போகணும், விட்டு கொடுத்து தான் போகணும், தப்பு இல்லை. ஆனா நாம என்ன பண்றோம், என்னன்னா எவ்வளவு நஷ்டமாட்டோம், எப்படின்னா போட்டோம், நான் ஏன் விட்டு கொடுத்து போனோம், நான் ஏன் அமைதியா போனோம் என்ற அந்த ஒரு உயர்வான சிந்தனையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மரண முடிவு பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். எனக்கு கிறிஸ்துவை இன்றைக்கு நாம் முன்மாதிரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்ந்திருக்கவும் தெரிந்திருக்கிற நாம தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் வேதம் இப்படியாக சொல்கிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதலாவது பகுதி இப்படியாக சொல்கிறது, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எனக்கு அன்பானவர்களே, இந்த வேத வசனம் தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜப தியானத்தில் வந்திருக்கிற நாம இந்த இரண்டு காரியத்தையும் நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துவோம். இன்றைக்கு நாம் அதிகமான சூழ்நிலையில் வாழ்ந்திருக்க மட்டுமே நம்ம விரும்புகிறோம், தாழ்ந்திருக்க விரும்புறதில்ல.
இந்த நிலையை நாம் மாற்றிக்கொள்ளுவோம். கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்து வாழ்ந்திருக்கவும் தெரிந்து கொள்ளுவோம், தாழ்ந்திருக்கவும் நாம் தெரிந்து கொள்ளுவோம். கடவுள் நம்மோடு இருப்பார், கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பார், கடவுள் நம்மை வழிநடத்துவார். ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள கடவுளே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இந்த இணையதள வழியாக இந்த ஜெப தியானத்தில் நாங்கள் பங்கு பெற்று உடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். அப்படியாக நாங்கள் வாழ்ந்திருக்க மாத்திரமல்ல, தாழ்ந்திருக்கவும் தெரிந்து கொண்டு உங்களுடைய தூய ஆவியினுடைய பலத்தினால வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் அதன் வழியாக உம்முடைய அன்பை பிறருக்கு கூட நாங்கள் வெளிப்படுத்த நீர் எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தயவாக நீர் எங்க வாழ்க்கையில எங்களுக்கு கடந்து வந்து எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்களை ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, வாழ்க்கையில எவ்வளவு கவலைகள், கஷ்டங்கள், துக்கங்கள், போராட்டங்கள் அதிகமாக நிறைந்திருக்கிறது. நீர் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு ஒரு சமாதானமான ஒரு வாழ்வை நீர் கொடுக்க வேண்டுமாய் இறைவன் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.